ஸ்ரீமத் பகவத்கீதை கர்மயோகம். எவன் ஒருத்தன் இந்த உலகத்தில் பரம்பரையாக தொடங்கி வைக்கப்பட்ட படைப்பு சக்கரத்துக்கு அனுகூலத்தை பின்பற்றி நடக்கலையோ, தன்னுடைய கடமையை செய்யலையோ, புலன்கள் மூலம் போகங்களுடைய இன்புற்றிருக்கும் அந்த பாவ வாழ்க்கையை வாழறானோ, அவன் உண்மையிலுமே வீணான வாழ்க்கை தான் வாழறான்னு பகவான் சொல்கிறார். ஆனால் எந்த ஒருத்தன் ஆன்மாவிலே இன்புற்றிருப்பவனாகவும் ஆன்மாவிலே திருப்தி அடைகிறவனாகவும் இருந்து ஆன்மாவை மகிழ்ச்சி அடைகிறவன் வைக்கிறானோ, அவனுக்கு செய்ய வேண்டிய வேலைன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல ஆன்மா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய பற்றற்ற நிலைமை. அதுதான் சொல்ல வருது. ஆத்ம ஞானம் பெற்றவனுக்கு உலகியல் பொருள்களில் கொஞ்சம் கூட விருப்பம் இருக்காது. அவனுடைய மனம் பரமாத்ம ஸ்வரூபத்தை நிச்சய பக்தியோட இயல்பாக பெற்றிருக்கும். இதுதான் ஆன்மாவில் என்று பொருள். என்னென்னா ஆத்ம ஞானம் பெற்றவன், ஞானம்ங்கிறதே அறிவு. ஆத்ம ஞானம்னா உள் அறிவு, உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளே ஒரு நல்ல சிந்தனை. உலகியல் பொருளில் சிறிது விருப்பம் இருக்காது. அதாவது ஆசையே இல்லாத ஒரு நிலை. அவனுக்கு ஆசை இல்லையோ அவனுக்கு துன்பம் இல்லை. அப்போ பரமாத்மாவை அடையிறதுக்கு உலகத்தில் பெற வேண்டியது எதுவுமே இல்லை. அவன் பரமஸ்வரூபத்தில் சிந்தனை இல்லாமல் நிலைத்து திருப்தி அடைகிறான். பரமாத்மாவை அடையணுறதுக்கு சச்சித்த ஆனந்தம் அன்றி வேறு எதுவும் மகிழ்ச்சி தராது. அப்போ இந்த மனுஷன் கர்மங்களை செய்தாலும் எந்த வித பயனும் இல்லை, செய்யாததுனால எந்த இழப்பும் கிடையாது. ஏதாவது ஒரு பொருள் நாடி உயிரில் நான் சார்ந்திருக்கிறது அவனுக்கு தேவையானதாக இல்லை. ஆக பற்றின்றி எப்போதும் ஆற்ற வேண்டிய கடமையை நல்ல விதமாக நிறைவேற்றிட்டு பற்றற்று கர்மங்களை செய்கிறவன் தான், அந்த குறிப்பிட்ட மனிதன் தான் பரமாத்மாவை அடைகிறான். ஜனகர் முதலிய ஞானிகள் பற்று இல்லாமல் கர்மங்களை செஞ்சிருந்தால் தான் பேற்று அடைஞ்சாங்க. பேருன்னா உயர்ந்த நிலை. அவ்வாறு உலகத்துக்கு வழிகாட்டுதுங்கிறது மனசில் வச்சுக்கிட்டு கர்மங்களை செய்வது தான் உரிய செயலாகும். உயர்ந்த மனுஷன் எதை செய்வானோ அதை தான் மற்றவங்களும் பார்த்து செய்வாங்க. அதை அவன் சான்றாக காட்டுறான். மனித சமுதாயமாக பின்பற்றுது. உலகத்தில் ஒவ்வொருத்தருடைய கடமையும் ஒவ்வொரு மாதிரி. நாடு, சமூகம், வர்ணாசிரமம், சந்தர்ப்பம், நிலைமை, இதுக்கேற்ப கடமைகள்லாம் மாறுது. சிறந்த மனிதர்கள் எல்லா கடமையும் செய்து காட்ட முடியாது. அவர்கள் வேதங்கள்லேயும் உலகில் காணக்கூடிய கர்ம சொற்களில் சான்றாக காட்டுவார்கள். அதை நம்ம பின்பற்றணும்.